வாங்க, நீங்க வேற vlog எடுக்கிறீங்களா? வாங்க 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 வாங்க. சிக்கன் பண்ணலாம் ஜான், டைம் இருக்கு, பண்ணலாம். இப்போதான் மட்டன் வேக வைக்க போறேன், சிக்கன் தொக்கு செய்ய போறேன், பிரியாணி செய்யறதுக்காக அடுப்பு வச்சிருக்கேன். ஸோ நம்ம பண்ணலாமா? ஒரு NRI நியூசிலாந்துல இருந்து வந்திருக்கேன். NRI ரிட்டர்னா நம்ம மெட்ராஸ் ஆளு, நம்ம சென்னை ஆளு, தமிழ் ஆளு. நீங்க செய்யணும், நீங்க செஞ்சு காட்டுங்க, உங்க ஸ்டைல் எப்படின்னு செஞ்சு காட்டுங்க. அங்க இவ்வளவு பேருக்கு செஞ்சா, நான் 500 பேருக்கு செஞ்சா, 1000 பேருக்கு செஞ்சேன்னு பெருசா அளக்குறீங்களா? இங்க வந்து செஞ்சு காட்டுங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. சரி சரி சரி, ஒண்ணும் இல்ல. சரி நான் செலிபிரிட்டி நீங்க. சரி நான் பண்றேன், ஜஸ்ட் கொஞ்சம் ஹெல்ப் வேணா பண்ணுங்க. என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் பாப்பாங்க, கொஞ்சம் பேர் தான். சரி, இல்ல இது ஒயிட் கலர்ல வேற, உங்களை வச்சு கொஞ்சம் ஏதாவது செய்ய வைக்கலாம்னு பார்த்தேன். அங்க சமைக்கிறதுக்கு வந்து சாப்பிட்டு வந்துரு. சரி, இப்போ நான் செய்ய ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்படியே வீடியோ கூட நீங்களும் இருங்க. நீங்க எப்ப சமைச்சு எப்ப சாப்பிடுறது? வாங்க வாங்க, இப்படி வாங்க, இங்க இப்படி வாங்க. இது எதுக்கு? பிரேம்குள்ள வாங்க. என்ன பிரேம்? இது வேற வெள்ளையும் சொல்ல பண்றீங்க. ஒண்ணும் இல்ல. ஸோ நீங்க பேசுறதும் கேட்கணும்ல. யாருக்கு கேட்கணும்? மக்களுக்கு. மக்களே, என்ன நடக்குது இங்க? ஓகேவா? கேக்குதா? கேமராமேன் கேட்ச் பண்ணிக்கிட்டீங்களா? ஹலோ, என்ன காமெடி பண்ணிருக்கீங்க? ஊர்ல இருந்து வந்திருக்கேன். என் ஷர்ட் அழகா கூடாது போடுறீங்களா? இல்ல, ஆக்சுவலி நான் இந்த கலர்ல நீங்க போட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. சோ நீங்க ஊர்ல எல்லாம் 500 பேர் 1000 பேருக்கு அட் டைம் பிரியாணி பண்றீங்கல்ல. இவர் நியூசிலாந்துல இருந்து வந்திருக்காரு, எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், அருணோட, என் ஹஸ்பண்டோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. ஸோ இவர் அங்கே சூப்பராக பிரியாணிலாம் பண்ணுறாரு. இஸ் இன் IT, பட் இருந்தாலும் அங்கே ரொம்ப நிறைய பேருக்கு பிரியாணி பண்ணுறாரா. ஸோ நம்மளுக்கு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கற்று தரட்டும் அப்படின்னு நான் நினச்சேன். சொன்னால் வரமாட்டார், நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு கூடனோன்னு. ஸோ அவர் வந்து நல்லா டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு வந்திருக்காரு. ஸோ அது அழுக்காயிட போது நான் ஏப்ரன் போட்டுருக்கேன். சரி செய்யலாமா? இப்போ எல்லாருக்கும் நீங்கள் அங்கெல்லாம் பண்ணீங்க. ஐ ஹாவ் டு டேஸ்ட். நம்ம மக்களும் உங்களோட டேஸ்ட்டை பார்க்கணும்ல, அதை ட்ரை பண்ணால் அவங்களுக்கும் வரும்ல. ஸோ நான் வந்து ஒரு 2 கிலோ மட்டன் வாங்கி வச்சிருக்கேன். பிரியாணி தான் ஆக்சுவலி பண்ண போகிறோம். பிரியாணி வேறையா? இதுதானே டெய்லி சாப்பிட்றேன் பிரியாணி. அதான் அந்த பிரியாணி தான் எனக்கு இங்கே செஞ்சு தரணும் நீங்கள். நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. சரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? நான் நிறைய விஷயம் சமைச்சு வச்சுருக்கேன் உங்களுக்காக. கத்திரிக்காய் பச்சடி, முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன், தயிர் பச்சடி, சிக்கன் 65 எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சைட் டிஷ். நான் சமைக்கணும். நான் இன்னைக்கு சைட் டிஷ், நீங்க தான் இன்னைக்கு மெயின் டிஷ். நீங்க தான் செய்யணும். உங்களோட வியூவர்ஸ்க்கு இதெல்லாம் அநியாயமா அவங்களே சொல்லுவாங்க. அநியாயம் ஊர்ல அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை விதவிதமா பிரியாணி யாரெல்லாம் சூப்பரா செய்யறாங்க அதான் வேணும். கரெக்டா? நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நியூசிலாண்ட்லேருந்து யாராவது இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹலோ சொல்லுங்கள். அண்ட் அங்கேருந்து நீங்கள் இவர்கிட்ட பிரியாணி ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்லாம். இவரோட நம்பரை நான் அதில் போட்டுடுறேன். நீங்கள் அவருக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் யூ கேன் பிளேஸ் யூ ஆர்டர்ஸ். ஸோ இப்போ பாத்திரம்லாம் ரெடியாக இருக்குது. 1 ஹவரில் செஞ்சிருவீங்களா? இப்போ ஆக்சுவலி மணி 1ங்க. 2:30 பண்ணிடுவீங்களா? ஓகே, நான் வந்து வெங்காயம் எல்லாம் அரைஞ்சி வச்சிருக்கேன். 2 kg மட்டன், 2 kg ரைஸ். ஏன்னா யூஸ்வலி நீங்க வந்து 1.5 கிலோ ரைஸ், 2 கிலோ மட்டன் போடுவீங்க, அப்படிதானே? 1க்கு 1.5 போடுவீங்க. ஓகே, இங்க நாங்க வந்து வீட்ல பண்றதுனால அது பரவாயில்ல. ஏன்னா நான் கமர்ஷியலா பண்ணும்போது பேக்கிங் பண்ணும்போது ஒரு பாக்ஸ்க்கு எல்லாம் இவ்வளவு மட்டன் வரணும். 1க்கு 1 பண்ணாலும் ஓகே. ஓகே, சோ இப்போ மட்டன் வந்து இங்க 2 கிலோ இருக்கு. இதுல என்னென்ன போடுவீங்கன்னு சொல்லுங்க. சும்மா கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ நம்ம ஊர் மட்டன் வந்து ஈஸியா வெந்துடும், ஓகேவா? பட் ஆனால் இப்போ நியூசிலாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேகாது. ஸோ நம்ம ஃப்ளேவர் இன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் லைட்டாக உப்பு, கொஞ்சம் டர்மரிக். ஓகே, ஸோ நான் மஞ்சள் தூள் போட்டு ஆல்ரெடி கழுவி வச்சிருக்கேன். ஸோ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாமா? ஆமாம், சும்மா கொஞ்சம் போட்டு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி. ஆமாம். சரி, நாங்கள் தம் பிரியாணி தான் எல்லாரும் பார்த்துருக்கோம், குக்கரில் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வடிச்சு கொட்டி பண்ணலாமா? நான் ஒரு புது பாத்திரம் அதுக்காக வாங்கியிருக்கேன். வடிச்சு கொட்டி இன்னைக்கு தான் போய் நான் வாங்கினேன். நம்ம ஸ்டாஃப்ஸ் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இதில் வடிச்சு கொட்டி, ஏன்னா இந்த மெத்தட் கற்றுக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு இதில் செய்யலாம். ப்ரீ பிளான் போட்டுட்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டு. சரி, ஓகே. சரி, நான் இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வரப்போகிறேன் மக்களே. ஸோ நான் இஞ்சி பூண்டு தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி அரைச்சி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு இவ்வளோ தான் தண்ணி சேர்க்குறேன். ஒரு 250 கிராம் கப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 2 கப் தண்ணி இருக்கும். ஸோ இதுவே போதும் தாராளமாக. ஒரு முறை நல்லா கலந்துட்டு 3 விசிலுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த குழம்பு செய்வோம் இல்லையா, அதில் வெந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான், வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லெட்ஸ் டூ. ஐ லைக் த ஃபயர். சாப்பிட வந்தால செய்ய வைக்கிறோம். வச்சாச்சே பாத்திரம். இப்போ 2 கிலோ பிரியாணிக்கு எவ்வளோ எண்ணெய்? 1/2 கிலோ. ஆமாம்,
ஒரு 1/2 kg. 1/2 kg. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதை இப்போ ஊத்திக்க போறேன். பாத்திரம் சூடாயிடுச்சு. ஏய் ஆவி வருது பாருங்க. போடுங்க. இன்னைக்கு இவர் தான் ஷெஃப். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுக்கு என்னென்ன மசாலா வேணும்னு சொல்லிடுங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3 எடுத்துருக்கோம். இவ்வளவே போதுமா? ஆமா, தேவையில்லாம நிறைய மசாலா ஸ்பைசஸ்லாம் போட தேவையில்லை. ஆக்சுவலி பிரியாணி ஃப்ளேவர் சேஞ்ச் ஆயிடும். ஓகே, சிம்பிளா இந்த இருக்கணும். பிரிஞ்சி இலை, கல்பாசி அது வெஜிடபிள் பிரியாணி பண்ணும்போது அது யூஸ் பண்ணிப்போம். கல்பாசிலாம் வந்து பிரியாணில போடக்கூடாது. போடுங்க. அப்படியா? ஐயோ. ஸோ பட்டை போடுறேன், ஏலக்காய் போடுறேன். அளவா சொல்லணும்னா ஒரு 20 ஏலக்காய், 20 கிராம்பு, 10 பட்டை அதான் சேர்த்துருக்கோம். ஸோ மசாலாலாம் பொரிஞ்சிருச்சு. நான் வெங்காயம் சேர்க்குறேன். ஸோ வெங்காயம் அளவு வந்து நான் சொல்லலை. வெங்காயம் பார்த்தீங்கன்னா 8 வெங்காயம் அறிய சொன்னார். அவர் வந்து எல்லாம் மெஷர் பண்ணி சொன்னார். உங்களுக்காக நான் கரெக்டாக சொல்கிறேன். 2 கிலோ பிரியாணினா 8 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ பேசிக்காக இவர் நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஹீஸ் இன் ஐடி ஃபீல்ட், பட் ஸ்டில் இது வந்து ஒரு பேஷனோட இந்த ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கே நிறைய பேர் எல்லா எம்பிஸ், பொலிட்டீஷியன்ஸ், பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் பிரியாணி செஞ்சு தராரு. எல்லாம் கெட் டுகெதர்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே செஞ்சு தராரு. ஸோ அதனால ரொம்ப நாளாக அவரை நம்ம வீடியோவில் செய்ய வைக்கணும்னு நினச்சோம். அவரை மீட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்ததுனால அவர் அப்படியே பிடிச்சி போட்டாச்சு. ஸோ பேசிக்கா பிரியாணினா எது ஒரு பேசிக் திங்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? ஸ்பைசஸ் கரெக்டாக இருக்கணும், கரெக்ட் லெவல் ஸ்பைசஸ். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாம் ரொம்ப போடாமல் லிமிட்டடாக இருக்கணும். நிறைய போட்டோன்னா என்ன ஆகுனா சில நேரம் ஓவர் மசாலா ஆகிடும், சொதன்னு இருக்கும். ஆமாம். அப்புறம் நமக்கு ரைஸ் உதிரியாக வரலன்னு சொல்லுவோம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து கம்மியாகிடுச்சுனாலும் மசாலா கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ மெயினாக வந்து என்னதான் எல்லா மசாலா எல்லாம் கரெக்டாக போட்டாலும் ஃபைனலாக அந்த சால்ட் லெவல் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும். சால்ட் இல்லைன்னா பிரியாணி ஃபுல்லாக பண்ணது அவுட். ஆனால் வேயிங் மிஷினில் வந்து அவர் எல்லாத்தையுமே அளந்துக்கிட்டாரு. ஆனால் நம்ம எல்லார் வீட்லேயும் வேயிங் மிஷின் வச்சிருக்க மாட்டீங்க அளந்துக்கிறதுக்கு. அதனால உங்களுக்கு எல்லாமே நான் வந்து நம்பர்ஸில் சொல்கிறேன். ஸோ 1/2 கிலோ எண்ணெய் ஊற்றிருக்கிறோம், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறோம். மசாலா பார்த்தீங்கன்னா 10 பட்டை, 20 கிராம்பு, 20 ஏலக்காய், 8 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வதக்கிக்கிட்டு இருக்கோம். நல்ல கலர் மாறுற அளவுக்கு. அந்த பிள்ளைய வேலை வாங்குறதுலேயே கரெக்டாக இருக்குங்க. ஒரு என்ஆர்ஐ ரிட்டர்னை வந்து சமைச்சு போடாம என்ஆர்ஐன்னு சொன்னீங்கன்னா இதுல கொந்தளிச்சிருவாங்க. யார் கொந்தளிப்பாங்க? நம்ம அங்க ஊர்ல சாப்பாடு கிடைக்காம நம்ம ஊர் சாப்பாடு, நம்ம மசாலா, நம்ம கையால சாப்பிடணும்னு இங்க வந்தா நம்மள செய்ய சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா சைட் டிஷ் பண்ணிருக்காங்க. ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, சிக்கன் 65 எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இவர் பிரியாணி செஞ்சது ஒரு நல்ல பிரியாணி. ஏங்க நானும் எவ்வளவு நாளைக்கு நானே சமைக்கிறது? எனக்கு ஒரு சேஞ்ச் வேணுமா இல்லையா? அதே கேள்விதான் நானும் சொல்றேன். எனக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் தேடி தேவை. அப்ப உங்க வீட்ல நீ தான் சமையல, உங்க வைஃப் சமைக்க மாட்டாங்களா? பிரியாணி பண்றாங்க. இதனால வந்து சரி, ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு லவ் மேரேஜ். உங்க வைஃப் வந்து ஒரு நார்த் இந்தியன், பியூர் வெஜிடேரியன். ஸோ நான்வெஜ் பேசிக்கா அவங்க சமைக்கவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. இவர் தான் சமைக்கிறாரு. அதனால வெளியில யாராவது வந்து சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் தான். பட் நான் செஞ்சு கொடுக்க முடியல. அவரை நான் வந்து நம்ம பேஜுக்காக பிரியாணி செய்ய சொல்லியிருக்கேன். ஸோ உங்க கேட்டரிங்ல நீங்க வேற என்னென்னலாம் கொடுக்குறீங்க பிரியாணி தவிர? நாங்கள் எல்லாமே பண்ணுறோம், ஆல் இண்டியன் மெனூஸ். இப்போ நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த நான்வெஜ்ல வந்து சவுத் இந்தியன் மெனு எல்லாமே நான் பண்ணிவிடுவேன். ஓகே. இப்போ என் ஒய்ஃப் வந்து எல்லா நார்த் இந்தியன் மெனு எல்லாமே அவங்க கவர் பண்ணிடுவாங்க. ஸோ பானிபூரி இதெல்லாம் அவங்க செஞ்சிருவாங்க. சார்ட்ஸ் தான். ஆக்சுவலாக நம்ம என்னன்னா மெனக்கெட்டு ஃபஸ்ட் கஷ்டப்பட்டு பிரியாணி கிலோ கணக்கில் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கேட்டரிங் நாங்கள் வச்சுங்களேன். அந்த சைடு அவங்க என்ன பண்ணுவாங்க, சிம்பிளாக ஒரு பானிபூரி செஞ்சு போய் வச்சிருப்பாங்க. கூட்டம் எங்கே நிற்கும்? பானிபூரி தான் நிற்கும். பட் ஏன்னா அது எல்லா இடத்துலயும் அது கிடைக்காது இல்லையா? அதுவும் வீட்டில் அவங்க ஆத்தென்டிக்கா செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டு உங்களுக்கு பிரியாணி செஞ்சு போட்டா பானிபூரி பண்ணி இங்கே வந்து வாங்கடா, இதுங்க நான் இங்கே சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு. நம்ம ஊருக்கு வாங்கங்க. நம்ம ஊர்ல எல்லா டைப் ஆஃப் பிரியாணிக்கும் ஒரு 1000 பேர் கியூல நிப்பாங்க. கரெக்டா மக்களே? ஆமா, அதுவும் கரெக்ட் தான். இப்போ நம்ம ஊர்ல வந்து பிரியாணி அப்படின்னு சொன்னாலே நாங்க போய் நின்றுடுவோம். ஏன்னா பிரியாணிக்குன்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு மக்களுக்கு. ஸோ எல்லா டைப் ஆஃப் பிரியாணி நாங்கள் செஞ்சு காமிச்சிட்டே தான் இருக்கோம். குக்கரில் பிரியாணி, 1/2 கிலோவில் பிரியாணி, 1 கிலோவில் பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி, பாஸ்மதி அரிசி, வீட்டு அரிசி, ரேஷன் அரிசின்னு எல்லாத்துலயும் செஞ்சு காமிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து வடிச்சு கொட்டுற பிரியாணி அவர் தான் செஞ்சு காட்ட போறாரு. எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம். ஸோ ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அதுதான் பிரியாணியோட மெயின் பேஸ். அதுக்கப்புறம் எல்லாமே ஹரிபரி ரஷ்டாக கூட பண்ணலாம். ஒரே இது முக்கியமான விஷயம் வந்து ஆனியன். நீங்கள் எவ்வளோ அதிகமாக பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் மேக்ஸிமம்? நான் வந்து அங்கே வந்து தமிழ் அசோசியேஷனுக்கு வந்து ஒரு 450 பேருக்கு பண்ணியிருக்கோம். அப்பா எவ்வளோ எத்தனை கிலோ பிரியாணி பண்ணிருக்கு? அரௌண்ட் 28 kg பண்ணோம்னு நினைக்கிறேன். வாவ், சூப்பர். 2 பாட்டில் பெரிய பாட்டில் பண்ணோம். இது நீ ஒரு பிரியாணி மாஸ்டர் இல்லைங்க. இவர் வந்து எப்படி இதெல்லாம் பண்ண இவர் பேஷன் வந்துச்சுன்னு தெரியல. பட் ஹி ரியலி லவ்ஸ் இட்.
ஒரு பேஷனோட அவரே கட் பண்ணி இப்போ 1-2 ஹெல்பர்ஸ் வச்சிருக்காரு. பட் பிகினிங்லலாம் அங்கே போன புதுசுல ஹி ஃபவுண்ட் திஸ். இதுவும் ஒரு ரெவென்யூ கிரியேட் பண்ற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அங்கே இருக்கிற தமிழியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ் எல்லாம் இவர்கிட்ட ஆர்டர் பண்றாங்க. ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் செஞ்சு கொடுத்ததில்ல. அப்ப செய்யணுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நான் மெயினாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது காரணம் வந்து என்னோட ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக அந்த ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் கடைசியில் எல்லாம் நான்வெஜ் நான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பின்ன ஆப்வியஸ்லி ஷி கான் டூல. எப்பவுமே நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஜென்ரலாக இதை நான் சொல்றேன், நம்ம என்னதான் ஒரு மேஜரா ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தா கூட ஒரு சின்ன கை தொழில் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ எந்த வேலையுமே இல்லைன்னா அது நம்மளுக்கு கை கொடுக்கும். அதுவும் அப்ராட் போகிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதான் எதை பார்த்தாலும் இதை பிஸ்னஸ் பண்ணலாமா, ஒரு துணி எடுத்து நீங்கள் சேல் பண்ணலாமா, மசாலா அரைச்சி பண்ணலாமா, தோசை மாவு அரைச்சி சேல் பண்ணலாமா. ஏன்னா எல்லாத்துக்குமே அங்கே ஒரு டிமாண்ட் இருக்கும். எல்லாருக்குமே வந்து எல்லாமே செய்ய தெரியாது. பிகாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து they just want to go come back, ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடணும். அது ஹோம்மேடாக யாராவது மாவு அரைச்சி கொடுத்தா அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கும், கடையில் தோசை மாவு இருக்கும், ஆனால் நம்ம பண்ணுற டேஸ்ட் வராது. சரி, அங்கே கருவேப்பிலெல்லாம் கிடைக்குதா நியூசிலாண்டில்? எல்லாமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி. ரேட்ஸ் எல்லாம் எப்படி? புதினா கருவேப்பிலை வந்து $1.50. நம்ம ஊர் காசு $2 100 வரும். ஒரு சின்ன பாக்கெட்டில் வரும். நாங்களாம் ஓசிலே வாங்கிட்டு வந்துடுவோம். என்ன பண்ணுறது, அதான் நம்ம ஊர். காஸ்ட் ஆஃப் லிவிங் அங்கே ஜாஸ்தி தானே கம்பேர்ட் டு இந்தியா? எக்ஸ்ட்ரீம்லி ஹை. நியூசிலாந்து வந்து ஐ திங்க் வேர்ல்ட்லேயே நம்பர் 2 நினைக்கிறேன். ரொம்ப காஸ்ட் ஆஃப் லிவிங் வெரி வெரி ஹை. இதில் 2 பசங்க படிக்க வைக்கிறாங்க. பட் அங்கே எஜுகேஷன் பசங்களுக்கு வந்து ஃப்ரீயா? ஸோ தட்ஸ் வெரி நைஸ். நம்மலாம் 4-5 பிள்ளை கூட பெற்றுக்கலாம். ஏன்னா அங்கே எஜுகேஷன் ஃப்ரீ. சரி, இங்கே இந்தியாவில் குழந்தைங்க பெற்றுக்கிறதே ஏன் தெரியுமா குறைஞ்சி போச்சு? பிகாஸ் அந்த எஜுகேஷனுக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறோம் நாங்கள். சம்பாதிக்கிற முக்கால்வாசி, அதாவது 75 to 80% வந்து சம்பாதிக்கிற காசெல்லாம் வந்து இந்த எஜுகேஷனுக்கே கொடுக்குறோம். அது ஒரு ரீசன். நிறைய பேர் குழந்தை வேண்டாம், ஒன்று போதும் அப்படின்னு நிறுத்திக்கிறாங்க. சில பேர் இப்போ குழந்தைய வேண்டாம் நிறுத்திடுறாங்க. ஆனியன் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரௌனாக வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு ப்ரௌன் ஆக்கிட்டாரு. பட் அதுதான் பதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். கேரமலைஸ் ஆனால் தான் அந்த எண்ணெயில் அந்த ஸ்மெல் நல்லா இறங்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி அந்த மாதிரி அரைச்சி தனித்தனியாக வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்றா அரைச்சிங்கன்னா கூட 8 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. போடுங்க. இஞ்சி பூண்டு போட்டதுமே அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ புதினா கொத்தமல்லி 1 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூட தக்காளியும் சேர்க்கலாமா? கொஞ்சம் இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுமா? இதுக்கு தக்காளி அளவு நான் சொல்லிடுறேன். 8 வெங்காயம் எடுத்துருக்கோம் இல்லையா, 6 தக்காளி. ஏன்னா நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். ஸோ 8 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 6 மீடியம் சைஸ் தக்காளி. பச்சை மிளகாய் எவ்வளோ சேர்க்கணும்? பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்லா சாலிடாக இருக்குது. இது காரம் அவ்வளோ கிடையாது. உங்களுக்கு நல்லா காரம் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆயில் வெங்காயம் போடும் போது இது சேர்த்து போட்டுருணும். கொஞ்சம் காரம் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா தக்காளி போடும்போது போட்டாலும் போதும். ஸோ ரொம்ப காரம் ஏறாது ரைஸ். ஆனால் இவ்வளோண்டு போதுமா பச்சை மிளகா? 2 கிலோ தானே. நான் வந்து 2 கிலோக்கு 15 பச்சை மிளகா போடுவேன். ஏன்னா இப்போ வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே எனக்கு அந்த இது நல்லா காரமாக இருக்காதா? இது ரொம்ப காரமாக இருக்காது. அப்போ மேபி 2 ஆட் பண்ணி, இன்னும் ஒரு 2 ஆட் பண்ணி. நியூசிலாந்து நல்ல காரமாக வந்து ஸ்பைஸ் இந்த சின்ன சைஸ் தான் வரும். ஆனால் எக்ஸ்ட்ரீம் ஸ்பைசியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் பச்சை மிளகா மட்டும் இன்னும் 2 சேர்க்க போகிறேன். ஏன்னா அவங்க ஊரில் பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்குமா. நம்ம ஊரில் பச்சை மிளகா அந்த அளவுக்கு காரம் இல்லை. ஸோ ஒரு 6 சேர்த்தாரு, நான் 2 சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ எல்லாம் வெந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு மிளகாய் தூள் எவ்வளோ சேர்க்கலாம்? ஒரு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 4 டீஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன். நான் வந்து வெறும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கிறேன். தயிர் இப்போ சேர்த்துடலாமா? ஸோ நான் 400 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ சேர்த்துடலாமா? ஓகே. தயிர் கொஞ்சம் அடிச்சு போடுறது நல்லா திக்கா இருக்கு. ஓ ஆமாம், நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வேணா கலக்கட்டுமா? கலருங்க, அது கூட செய்யலாம். எப்படி இப்போ திரியாக இருக்குல்ல, இந்த மாதிரி இப்போ பேக்கில் வர கேர்டு வந்து பட் ஆனால் சரியாயிடும். தண்ணி நல்லா கிளறி பழகிடுச்சு. இப்போ உப்பு போட்டுடலாம். 3 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு எடுத்தாரு. ஸோ அதை தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஊர்லேயும் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறீங்களா? டிபெண்ட்ஸ், நமக்கு எது கிடைக்குதோ அந்த அப்ளிகேஷன். ஸோ இப்போ நல்லா தொக்காயிடுச்சு. கறி போட்டுடலாமா? கரண்டி வச்சுட்டு போனால் நம்மளால தெரிக்காது. பட் எனக்கு எப்பவுமே செய்யும் போது 2 பேர் இருக்க மாட்டேன், நான் ஒரு தீ தான். தண்ணி ஊற்றிடலாமா? இதுக்கான அளவு தண்ணி.
ஸோ நான் வேக வச்ச தண்ணி ஒரு 1/2 லிட்டர் இருக்குது, அது கூட ஒரு 1/4 லிட்டர் ஊற்ற சொன்னீங்க. 3/4 லிட்டர் தண்ணி இதில் ஊற்ற சொன்னாங்க இந்த கறி வேகிறதுக்கு. நான் வந்து 3 விசிலே எடுத்துட்டேங்க, ஏன்னா இந்த தொக்குலையும் கொஞ்சம் வேகணுன்றதுக்காக. ஸோ 3 விசில் ஒரு 75% குக் ஆனால் போதும். கரெக்ட் தானே? ஏன்னா அப்பதான் அந்த ஃப்ளேவர் இன்ஃபியூஸ் ஆகும். ஃபுல்லாக அவிச்சிட்டு போட்டோம்னா ஃபுல்லாக ஒன்று உடஞ்சிரும் தம் போட்டு இல்லைன்னா அது அந்த ஃப்ளேவர் இன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம இதில் கொஞ்சம் வேக வைக்கணும். ஸோ இப்போ இதில் 3/4 லிட்டர் தண்ணி இருக்குது. இதில் 1/2 லிட்டர் வந்து எனக்கு அந்த ஸ்டாக், அந்த மட்டன் ஸ்டாக் கிடச்சிது. அது இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 3/4 லிட்டர் நீங்கள் கேட்ட மாதிரி. ஸோ இந்த மாதிரி வடித்து பண்ணுறதுக்கு என்ன தண்ணி அளவு? இப்போ நம்ம 2 கிலோ எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு என்ன தண்ணி அளவு வடித்து கொட்டுறதுக்கு? இப்போ இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும். 500 to 700 ml பொதுவாக சொல்லுவாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் இது கிரேவி பொறுத்து. ஸோ 500 ஒரு கிலோக்கு 1/2 லிட்டர் தண்ணி. ஓகே. இல்லைனா ஒரு 700 ml போகலாம் மேக்ஸிமம். ஸோ இப்போ நான் அரிசி வேக வச்சுட்டுமா? தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அரிசியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது நம்ம தம்மில் விட்டுட்டு. ஸோ நம்ம 3 விசில் தான் விட்டதுனால கறி வந்து அப்படி உடஞ்சி போயிடாது. ஸோ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருக்கு, நல்லா அனல் பறக்குது. இதில் உப்பு போட்டுடலாம் இல்லையா? ஸோ 250 கிராம் நான் அளந்தே வச்சுருக்கேன், கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு கரைஞ்சி வரட்டும். ஓகே, இப்போ தண்ணி கொதிச்சிருச்சே, இப்போ கொட்டிடுங்க. ஓகே ஓகே, டன் 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 டன். ஸோ இது எவ்வளோ? 75% வேகணுமா? ஆமாம், ஆல்மோஸ்ட் நம்ம காமிக்கணும் எவ்வளோ வேகணும்னு சொல்லிட்டு. ரைஸ் வந்து எப்படின்னு பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக போட்ட ரைஸை விட சைஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு பங்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா அது பண்ணும்போது நம்ம சாப்பிட்டு பார்த்தா தெரியும், லைட்டாக ஒரு ரப்பர் ஃபீலிங் இருக்கும். அரிசி கிறிஸ்பியாக இல்லாமல் ரப்பர் ஃபீலிங் இருக்கும். ஸோ அவ்வளோதான், வடிக்க போகிறோம். நான் வடிக்கிற கிண்ணம் உள்ளே வச்சுட்டேன், சாரி வடிக்கிற டேக்ஸாக உள்ளே வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக ஓட்டையாக இருக்குது, அதில் வந்துடும். சி, லுக் அட் த ரைஸ். அப்படியே காட்டுங்க. அது கொஞ்சம். ஸோ இப்போ கிரேவி கொதிச்சாச்சு. இப்போ இந்த சாப்பாடு போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கலர்னா அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகிடும்ன்றீங்க. இதுக்கு மேலே எதுவும் போட வேண்டாமா? இதுக்கு மேலே தண்ணி வந்து நம்ம தண்ணியை ஊற்றணும். இப்போ தண்ணி வந்து இதுக்கு மேலே வர வரைக்கும். ஓகே. ஏன்னா இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்க. 75% தான் வெந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நம்ம வந்து கொதிக்க வச்ச தண்ணியை நான் எடுத்து வச்சிருக்கிறேன், அது ஊற்றிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தம்மில் போடுறதுக்கு இவ்வளோ பெரிய தோசைக்கல் எடுத்தாச்சு. மாஸ்டர் கொஞ்சம் வந்து அந்த பாத்திரத்தை வைக்கிறீங்களா? இப்படி வந்துருங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ தண்ணி அளவு தான் எனக்கு ஆக்சுவலி சொல்லி தர்றாரு. உள்ளே போட்டுட்டு எவ்வளோ தண்ணி? ஓகே, இப்படி சுற்றி சைடு ஃபுல்லாக தண்ணி போகிற மாதிரி போதுமா? எல்லா பக்கமும் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஒரு லேயருக்கு மட்டும் தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ தோசைக்கல் மேலே தம்மில் இருக்குது. கலரே போடல, ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. இதுக்கு மேலே நம்ம அந்த கறியை ஹீட் பண்ண கறியை வந்து மேலே தம் போட்டுட்டோம்னா கீழேயும் சூடு இருக்கும், மேலேயும் சூடு இருக்கும். ஓகே, இப்போ தோசைக்கல்லுக்கு வந்து இப்போ லோ ஃப்ளேமில் இருக்கா, மீடியம் ஃப்ளேமில் இருக்கா? தோசைக்கல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே பாத்திரம் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே கறியை வந்து எரித்து அது மேலே போட போகிறோம். ஸோ தட் போத் சைடு நம்மளுக்கு வேகும். ஸோ ஃபஸ்ட்டே லெமன் ஊற்றிருக்கணும். இவர் என்கிட்ட சொன்னார், நான் தான் மறந்துட்டேன். ஸோ லெமன் மட்டும் இப்போ ஊற்றிக்கலாம். ஓகே, பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாமா, வேண்டாமா? சூப்பர். நெருப்பு வந்து வெளியில் நம்மளோட எடிட்டர் போயிட்டு சூடு பண்ணார், நல்லா எரிய வச்சு அவர் கையால் கொண்டு வந்து கொதிக்க வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ எவ்வளோ நேரம்? டைம் பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ என்னன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்மோக் வரும். ஓகே, அப்போ ஆஃப் பண்ணிடணுமா? டைம் மினிமம் சொல்லுங்களா? 20 minutes. 20 minutes. ஓகே, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். செம்மையாக பசிக்குது ஜான். பயங்கர பசி. நான் மாஸ்டர் ரெடி ஆயிடுச்சா? ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். தட்டோட நான் வந்துருக்கிறேன். அதாவது எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் வீடியோவில், சாப்பாடு வானத்தை பார்த்து இருக்கணும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் எடுக்கும் போது குச்சி அந்த அரிசி வானத்தை பார்த்து இருக்கணும்னு. அந்த மாதிரி இருக்குது. உள்ள தண்ணி இருக்கான்னு செக் பண்ண. இந்த அரிசி மட்டும் நான் எடுத்து போடவா? அது ஒரு டெக்னிக் இருக்கு, சொல்லி தருவா. அதுவும் சொல்லுங்க. இந்த ரைஸை மட்டும் எடுத்து இல்லை, நான் போடுறேன். சரி, என்ன பண்ணுங்க, கொஞ்சம் விட்டு தான் கலர். ஆக்சுவலாக இன்னும் 10 minutes அப்படியே விடலாம் ரைஸ் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா என்னன்னா அந்த சூட்டில் என்ன ஆகும்னா கலரும் போது ரைஸ் உடைய ஆரம்பிக்கும். சரி, ஓகே. மசாலாலாம் நல்லா வெல் பேலன்ஸ்டாக இருக்குது. கலர், இன்ஃபேக்ட் நெய் கூட நான் சேர்க்கல. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நெய் நான் சேர்ப்பேன்னு. பாருங்கள், அரிசி எந்த அளவுக்கு நீட்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள்.
லுக் அட் திஸ். இன்னும் கூட ரெஸ்ட் கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். இது கூட 65 அவிச்ச முட்டை, கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி. ஸோ தேங்க்யூ ஜான். நல்லா வாசனையாக இருக்குது பிரியாணி. கறிலாம் பாருங்கள், சும்மா பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு பாருங்கள். லுக் அட் திஸ். கொஞ்சம் 65 வச்சு, கொஞ்சமாக கத்திரிக்காய் பச்சடி வச்சு. ஓ, கை சுடுது. இங்கே பாருங்க, அரிசி அவ்வளோ நீட்டாக வெந்திருக்குன்னு. ஸோ நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு சொல்லுங்க. நான் தான் டேஸ்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். அரை பிளேட் உள்ளே விட்டுட்டேன் ஆல்ரெடி. இட்ஸ் டூ குட். அந்த உதிரியாக வந்ததில்ல, அதையே எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன். ரியாக்ஷனை பார்த்துட்டு இருக்கேன், என்ன சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கா சொல்லுங்க. உங்கள் பிரியாணி என் பிரியாணி எப்படி இருக்கு? அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. அண்ணன் பெருமையா சொல்லுவேனே. சொல்லுங்க, உங்க பிரியாணி அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த லார்ஜ் குவான்டிட்டியில நிறைய பல்கா பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த பிரியாணிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும். அதே வாசனை ரொம்ப அரோமேட்டிக்கா இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். பிகாஸ் அவர் 1-1.5 மணி நேரத்துல பிரியாணி பண்ணிடுவாரு. இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது எப்பவுமே 3 to 4 hours ஆகும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம எடுத்தாகணும் 2 கேமரால. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். உண்மையா சொல்றேன், மணி 4 ஆகுது நாங்கள் வீடியோ முடிக்கிறதுக்கு. அவருக்கு இதுக்கப்புறம் தான் நான் சாப்பாடே போட போறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாம் எங்க வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி எப்படி சுமாராக தான் இருக்கு, சும்மா சொன்னேன்.